ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான ட்ரெண்டியான டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கேன்வாஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 15.25, கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, ஆம்கோல் கட்டிங் அளவு 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 12 இன்ச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் தான் நெக்கோட டிசைனை நம்ம வரைய போகிறோம். கேன்வாஸை இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுக்கலாம். கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 12 இன்ச்சில் இது போல் நேராக நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். மேல் ரவுண்டுக்கு நம்ம 3.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்கோட ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் சரி, மேல் ரவுண்டுக்கு கண்டிப்பாக 3.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும். கீழே இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நெக்கோட ஹைட்டை பொறுத்து எவ்வளோ வேண்டுமானாலும் நம்ம ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம். இந்த கார்னர் பகுதியிலேருந்து அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி 1 இன்ச்சில் அழகாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது போல் நேராக நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம குறித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குழப்பமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் கழுத்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நம்மளுக்கு மெயின் கிளாத் லைட் கலராக இருக்குது, கண்ணாடி போல் தெரியுது அப்படின்னா இந்த கேன்வாஸ்க்கு நம்ம தனியாக பீஸ் கொடுத்து தைக்கணும். இப்போ இந்த கேன்வாஸ்க்கு நான் லைனிங் கிளாத்லேயே தான் தைக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த காட்டன் கிளாத்துக்கு அப்படியே தெரியும். ஒரு முறை நீங்கள் தைச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், கண்ணாடி போல் தெரியுதா கண்ணாடி போல் தெரியலையா அப்படிங்கிறது. நான் இதில் உங்களுக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் போல் கனமான துணிக்கு நம்ம லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணி தைக்கலாம். லேசான மெல்லிசான துணிக்கெல்லாம் தனியாக பீஸ் கொடுத்து இந்த கேன்வாஸை அட்டாச் பண்ணி தான் நம்ம தைக்கணும். தைச்சு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கிளாத்துக்கு கேன்வாஸ் தெரியுதா தெரியலையான்னு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லைனை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இந்த டிசைனுக்கு கட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பகுதியை நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ணும் பொழுது இந்த கேன்வாஸில் ஒன் சைடு பார்த்திங்கன்னா பசை போல் தன்மை இருக்கும், இன்னொரு சைடு சொர சொரன்னு இருக்கும். பசை போல் இருக்கிற பகுதியை நம்ம அடியில் வச்சுட்டு சொரசொரப்பான பகுதியை மேல் நோக்கி வச்சுட்டு இந்த மாதிரி அயர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டிக்கிறோம். ஒரு சில துணிகளுக்கு ஒட்டாதான். அதனால நான் எப்போதும் சொன்ன மாதிரி நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கேன்வாஸில் உள் ரவுண்டு மட்டும்தான் நம்ம தைக்க போகிறோம். 3 கிளாத்தையுமே சேர்த்து வச்சு மெயின் கிளாத் லைனிங் கிளாத்தையுமே சேர்த்து வச்சு கேன்வாஸ் மேலே உள் ரவுண்டு ஒரு நூல் கேப்பில் அழகாக நம்ம தையல் போட்டுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும்.
நம்ம நல்ல பக்கம் திருப்பிட்டோம். நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து கேன்வாஸை லைனிங் கிளாத்லேயே தச்சனால இந்த காட்டன் கிளாத்துக்கு அதுக்கும் பாருங்க மேலே வந்து அச்சா தெரியுது ஓகேங்களா. அதனால தான் லேசான துணிகளுக்கு அதாவது கண்ணாடி போல் தெரியக்கூடிய துணிகளுக்கெல்லாம் நம்ம கேன்வாஸை லைனிங் கிளாத்லேயே நம்ம அட்டாச் பண்ணாமல் தனியாக ஒரு சதுரமான பீஸ் கொடுத்து தைச்சதுக்கு அப்புறமா நேற்று ஒரு டிசைன் வந்து நான் போட்டிருந்தேன். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் தனியாக அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பீஸ் துணியில் கேன்வாஸில் நெக் பகுதி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். தனியாக அந்த பீஸ் துணியை நம்ம 2 கிளாத்லேயுமே அட்டாச் பண்ணி தைக்கணும். அப்படி தைச்சா மட்டும்தான் இது போல் கண்ணாடி போல் நம்மளுக்கு வந்து தெரியாது. தனியாக பீஸ் கொடுக்காமல் லைனிங் கிளாத்லேயே கேன்வாஸை அட்டாச் பண்ணி தைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் லைனிங் துணி மேல் பக்கம் அப்படியே ஒயிட் கலராக தெரியும் ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் நம்ம வந்து ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். பாருங்க உள் பக்கமாக பிசுறு வர்ற மாதிரி நம்ம தச்சுக்கலாம். தையல் பகுதியில் இருந்தால் அந்த உள்ளே வந்து ரோப் வந்து மடிச்சிருக்கோம்ல அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம வரிசையாக லைனாக தச்சுக்கலாம். அந்த ரோப்போட மடிப்பு பகுதியோட அந்த நீளம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம வச்சாலே போதுமானது. அந்த ஹோலில் வந்து ரோப் நுழையிற அளவுக்கு மட்டும் நம்ம கேப் விட்டாலே போதுமானது. இப்போ ஒன் சைடு மட்டும் பாருங்கள் 4 பீஸ் தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே நம்ம வந்து அந்த சைடும் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நேராக குறிச்சிக்கலாம் பாருங்கள் அளவுகள் மாறாமல் இருப்பதற்காக.
1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 15.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, ஆம்கோல் கட்டிங் அளவு 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக் பகுதியை இதிலே நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம், இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கேன்வாஸில் தான் நெக்கோட ஷேப் வந்து வரைய போகிறோம். கேன்வாஸை இது போல் வந்து நம்ம 2ஆக மடித்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சில் இது போல் நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். மேல் ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா 4 இன்ச் ஹைட்டில் இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கீழ் ரவுண்டுக்கு ஒரு 8 இன்ச் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா போட் நெக் தான். மேலே பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். கார்னர் பகுதியிலேருந்து இதோட ஹைட்டு 1.25 இன்ச் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ கீழ் ரவுண்டுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கூர்மையான ஒரு முக்கோணம் வந்து நம்ம போட்டுக்கலாம். பின்கழுத்தோட ஹைட்டு ஏத்தமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மேல் ரவுண்டோட ஹைட்டு 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு 4ஆக மடிச்சுட்டு இதோட ஹைட்டு பாருங்கள் 1 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம ரவுண்டு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அரைவட்ட ரவுண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது போல் லைன் போட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கீழே இருந்தும் மேலே வரைக்கும் போட்டுட்டலாம், இல்லை மேலே இருந்தும் கீழேயும் போட்டு வரலாம். ஒரு முறை நம்ம பென்சிலை எடுத்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கிதானும் ஒரு முறை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ மேலேருந்து நம்ம போட்டுட்டு வர்றதுனால கீழே பாருங்கள் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால இப்போ கீழே இருந்தே நம்ம வந்து லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனுக்கெலாம் ஸ்டிச்சிங் வந்து பொறுமையாகவே நம்ம வந்து தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும். இப்போ இதுக்கு பாருங்கள் தனியாக ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ணும்பொழுது பசை போல் இருக்கக்கூடிய பகுதியை அடியில் வச்சுட்டு சொரசொரப்பான பகுதியை மேல் நோக்கி வச்சுட்டு அயர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக ஒட்டிக்கிறோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். கீழே பட்டியுமே நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். டாட் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போயே பிடிச்சி தைக்காமல் நம்ம வந்து நெக் பகுதி தைச்சதுக்கப்புறமா டாட் பிடிச்சி தைச்சிக்கலாம். இதை இப்போ 2ஆக மடித்து நம்ம சென்ட்ரு பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட கேன்வாஸ் பகுதியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1/2 இன்ச்சு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு நம்ம வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ
இப்போ இந்த கார்னர் பகுதியில் மட்டும் லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிசுறு பகுதியை பாருங்கள், கேன்வாஸ் மேலே அப்படியே மடித்து விட்டுட்டு கேன்வாஸ் மேலே ஓரத்திலே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த வளைவு பகுதியை தனித்தனி ரவுண்டாக உள்ளதை மேலே ஒரு நெக்கும் கீழே ஒரு நெக்கும் இருக்கிறத பாருங்க. அந்த மேல் ரவுண்டு சென்டரில் இருக்கக்கூடிய ரவுண்டை மட்டும் இந்த ரவுண்டோட சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கம் பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த நெக்கோட சென்ட்ரு பகுதியை நம்ம வந்து மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியும் இந்த கேன்வாஸோட சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டு பாருங்கள், ஒரு நூல் கேப்பில் நம்ம கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தைக்கும் பொழுது பொறுமையாகவே தைக்கணும் பாருங்கள். கட்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கேலப் டிசைனுக்கெல்லாம் தையல் வந்து பொறுமையாக தைக்கணும், ஸ்பீடாக தைக்கக்கூடாது. ஓகேங்களா? எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை சேஃப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அந்த வளைவு வரக்கூடிய பகுதியிலலாம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகவே தைக்கணும். அப்போ தான் அந்த வளைவு சேஃப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும்.